Good evening. Today dinner onion rava dosa. தோசை வயசாக டிசைன் மாறிக்கினே இருக்கணும். நேற்று ஆனியன் தோசை, நான் நேற்று ஆனியன் ஊத்தப்பம், எனக்கு ஆனியன் ரவா தோசை. நாளையோட கிடையாது, காலையில கொடுத்தேன். வித் இட்லி பொடி, ரெண்டுமே இட்லி பொடி. அது கடைது, இது வீட்டுது. சக்தி மசாலா, இது வீட்டு மசாலா. ரெண்டுமே நல்ல நெல்லை போட்டு எடுத்து வந்திருக்கா. சூப்பராக டேஸ்ட், செம்ம டேஸ்ட். நாளைக்கு தான் பொங்கல். நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. மெசேஜ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நான் ஒன்று கேட்குறேன், உடனே ரிப்ளை பண்ணுறீங்க. இன்னமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. இத்தனை குழந்தைங்க எனக்காக உடனே ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி போகி. எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்கு, கீழே இறக்க விட மாட்டாங்க. பால்கனியில் உட்காந்து நடிப்போம் எல்லாரும். நாங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே நெருப்பில் விட மாட்டாங்க எங்கள் அம்மா. ஆனால் ரோட்ல இருந்து வாசிப்போம். ஒரு 10 வயசு எல்லாம் இது பண்ணோம். அதுக்காரமா இல்லை, இப்பெல்லாம் போகியே இல்லை போல. சும்மா எங்க வீட்டுல செய்யறதே இல்லை. அதெல்லாம் எங்க அம்மாலாம் ரொம்ப தமிழ் பண்டிகைனாலே அப்படியே ஒவ்வொரு விஷயமும் அப்படி பார்த்து செய்வாங்க. அதே மாதிரி மொட்டை மாடியில தான் எங்க அம்மா பொங்கல் வைப்பாங்க. இப்படிதான் செய்வாங்க. கல் வச்சு வரட்டியில வச்சுதான் செய்வாங்க, கட்டை வச்சுதான் செய்வாங்க. பொங்கல் பானை வெண்பொங்கல் தான் செய்வாங்க. அதாவது வெண்பொங்கல்னா பால் பொங்கல் தான் செய்வாங்க. சக்கரை பொங்கல் கீழே வந்து செய்வாங்க. கிச்சன்ல வந்து மொட்டை மாடல இல்லை கார்டன்ல செய்வாங்க. ரெண்டுத்தையும் எதனா ஒன்று செய்வாங்க. அதெல்லாம் ஒரு காலம். அந்த காலம்லாம் போச்சு. இல்லையா அந்த பானையெல்லாம் செய்வா சட்டியில. இப்போ எங்களுக்கு இங்கே இல்லாதாலும் இப்போ இதுல சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வாங்கிடுறோம். அதில் பண்ணிடுறோம். இப்போ ஒரு முறை வெளியில பண்ணோம்ல, அவுட்ஸ்போர்ட்ல இருந்தப்ப பண்ணோம். பப்பு வச்சிருந்தப்ப அப்போ வெளில வச்சு பண்ணோம் பொங்கல். அதெல்லாம் பழைய நினைவுகள். அந்த வீடியோலாம் போடுறேன், நீங்க பாருங்க. எங்க வீடுலாம் இவ்வளோ பெரிய வீடு, பழமையான வீடு. 500 வருஷம் வீடு. நாங்கள் இருந்தது தேட்ச் ஹவுஸ், கூரையிலே இருக்கும். அந்த வீட்லேயே ஒரு 3 வருஷம் இருந்தோம். அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ட்ரி சைடு வந்துட்டோம். ரொம்ப அழகான கிராமம் அது. இன்னைக்கு உங்களோட யூடியூப்ல உட்காந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் உங்களோட பேசிட்டு இருக்கேன். வாழ்க்கை எவ்வளோ பாருங்க மாற்றங்களையும். நிறைய உறவுகள், அண்ணா, அப்பா, அண்ணன், ஐயான்னு கூப்பிடுறீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? வேற ஒன்றுமே தேவையில்லை. நல்லா போகியை கொண்டாடுங்க, பொங்கலையும் கொண்டாடுங்க. நாங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடுறோம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சரியா? Happy days, happy life, happy bogi everyone. God bless you everyone. God bless you Kannamma for your dosa. I love you da.